ஹலோ, ஓகே, நான் போய் பேசுறேன். என் பேர் வந்து பாலகிருஷ்ணன், டெப்டி கமிஷனர் போலீஸ் மயிலாப்பூர். டெப்டி கமிஷனர் போலீஸ் மயிலாப்பூர். கேட்குறாப்பா? ஓகே, நாங்க வர்றேன், திருப்பி வரணும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பாலகிருஷ்ணன், டெப்டி கமிஷனர் போலீஸ் மயிலாப்பூர். நான் வந்து இங்க மயிலாப்பூர் டெப்டி கமிஷனர் வரதுக்கு முன்னாடி 2012, 2013 இந்த 2 வருஷம் வந்து மதுரையில் எஸ்பியா இருந்தப்ப மதுரை அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு இந்த 3 இடங்களில் வந்து நான் பர்சனலா இருந்து ஜல்லிக்கட்டு நடத்திருக்கிறேன். அதனால அந்த அடிப்படையில ஜல்லிக்கட்டுல உள்ள என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். இப்ப நேற்று காலையில இருந்து நீங்க எல்லாம் வந்து போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, நாங்களும் உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் வந்து ஒரு உணர்வோட வந்து போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உணர்வுகளையும் போராட்டத்தினுடைய நோக்கத்தையும் வந்து நான் முழுமையா மதிக்கிறேன். இப்ப இந்த போராட்டத்தை வந்து நல்லபடியா ஒரு தீர்வு காண்றதற்காக நேற்றுல இருந்து நாங்க வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முயற்சியிலையும் வந்து ஒரு சில பேர்ல உங்க பிரதிநிதிகள் வர்றாங்க, அவங்ககிட்ட பேசணும். பட் நேற்று கடைசியா வந்து நைட்டு இரவு 2 மணிக்கு 2 அமைச்சர்கள் முன்னிலையில என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில பேசியிருந்தது. கேட்கலையா? ஓகே, முதல்ல இங்க பேசுறோம். 2 அமைச்சர்கள் வந்து அவங்க முன்னிலையில் 2 மணிக்கு காவல்துறை அதிகாரிகள் அப்புறமா ஒரு சில பிரதிநிதிகள் வந்து பேசினாங்க. கோரிக்கை என்னென்ன வச்சாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு நடத்தணும், அதுக்கு வந்து அரசு வந்து உடனடியா வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அலங்காநல்லூர்ல வந்து போராடினவங்க மேல போட்ட வழக்குகளை வந்து வாபஸ் பெற வேணும். இப்படி பல கோரிக்கைகள் வச்சாங்க. இது வந்து முக்கியமான 2 கோரிக்கைகள். இதுல வந்து ஜல்லிக்கட்டு உடனடியா நடத்துறதுக்கு வந்து அரசு வந்து என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க அரசு சார்பா வந்து எடுத்து சொன்னாங்க. அதுல முக்கியமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடனடியா வந்து ஆர்டினன்ஸ் இடைக்கால சட்டம் கொண்டு வர்றதுக்கு வந்து அரசு சார்பா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல பார்லிமெண்ட்ல உள்ள அனைத்து உறுப்பினர்களும் போய் ஜனாதிபதியை பார்க்கறதுல இருந்து கேபினெட்ல வந்து அழுத்தம் கொடுக்குற வரைக்கும் எல்லா முயற்சியும் உடனடியாக எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா, ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது அந்த மிருகவதை தடை சட்டத்துல செக்ஷன் 27 அதை வந்து மாத்துறதுக்கு அமெண்ட் பண்றதுக்கு அதுக்காக தான் வந்து அந்த ஆர்டினன்ஸ்க்காக பேசுறாங்க. இப்படி வந்து நேற்று சொன்ன இதுல இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா வந்து, இன்னைக்கு காலையில வந்து முதலமைச்சர் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா வந்து போராட்டத்திற்கு ஆதரவா வந்து அறிக்கை விடுறதா வந்து அதுவும் சொல்லியிருந்தாங்க. இப்ப இது மாதிரி இது மாதிரியான ஒரு சூழல்ல இந்த போராட்டத்துக்கு வந்து நல்லபடியான ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல காவல்துறையும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி உறுதியா இருக்கிறோம். அதே நேரம் வந்து இதை வந்து இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள், பொதுநல தொண்டர்கள் ஜல்லிக்கட்டுக்கு எல்லாரும் ஆதரவா வந்து இருக்கக்கூடிய சூழல்ல வந்து நாம வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, யாராவது ஏன்னா இதுல வந்து மற்ற போராட்டங்கள் மாதிரி இல்லாம ஏதோ ஒரு அமைப்போ இல்ல ஒரு சில அமைப்புகள் பண்ணக்கூடிய போராட்டமோ இது இல்லை. எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து வாலண்டியரா வந்திருக்கீங்க. இப்போ இது மாதிரியான ஒரு சூழல்ல ஒவ்வொரு அங்க இருந்து அந்த இது வரைக்கும் வந்து உட்கார்ந்துருக்காங்க மாணவர்கள். இது மாதிரியான சூழல்ல வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்க யாராவது பிரதிநிதிகள் நீங்க யார வந்து அவங்க பேசுறதுக்கு வந்து அதுக்கு தயாராக இருக்கிறோம்.
அந்த கோரிக்கையை வந்து நாம வந்து நிறைவேற்றி ஸ்டெப் எடுக்கணும்னா கொஞ்சம் பிரதிநிதிகள் வந்தீங்கன்னா அதை வந்து பேசுறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கைகள் எதுவும் நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறேன். நீங்க யார் வரணும்னு சொல்றீங்களோ அதை வந்து நான் வந்து நிராகரிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன் அந்த கோரிக்கையை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை வந்து பேசி அந்த ஃபைல்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு முடிவெடுக்கிறது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எல்லாரும் பேசுங்க. இருங்க கொஞ்சம் இருக்குப்பா. நீங்க அப்புறம் பேசுங்கப்பா. உட்காருப்பா. எல்லாருக்கும் தனித்தனி கருத்து இருக்குப்பா. கொஞ்சம் உட்காருங்க. கருத்து வந்து இல்ல கருத்து வந்து எல்லாருக்கும் இருக்குதுண்ணா. எல்லாரோட கருத்து சுதந்திரத்தை நான் முழுமையா ஆதரிக்கிறேன். எல்லாருடைய கருத்துக்கு நான் வந்து மதிப்பு கொடுக்குறேன். அதே நேரம் வந்து எல்லாத்தையும் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த போராட்டக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தருடைய வந்து நாம வந்து கேட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறது வந்து வாய்ப்பு வாழ்க்கையெல்லாம் சாத்தியப்படலன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால எல்லாருமே வந்து இங்க வந்திருக்கிறவங்க போராட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் படிச்சிருந்தோம். அதனால கொஞ்சம் நான் சொல்ல கேட்டுட்டு அப்புறம் உங்களுடைய கருத்தை வந்து நீங்க சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கும் உணவுக்கும் வந்து முழு மரியாதை கொடுக்குறேன். நீங்க வந்து உங்களுடைய கருத்து வந்து எந்த இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை முதலமைச்சர் வரணும்னு சொல்லக்கூடிய கோரிக்கையா இருந்தாலும் சரிதான், எல்லா கோரிக்கையும் வந்து பேசுறதுக்காக தான் வந்து நான் பிரதிநிதிகளை கூடுறோம். இந்த கோரிக்கை நீங்க சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கோரிக்கையை சேர்த்துதான் வந்து பேசுறதுக்காக நான் கூடுறேன். அதனால தயவு செய்து இந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் தயவு செய்து காவல்துறைக்கும் அரசு ஒத்துழைங்க. நீங்க பிரதிநிதிகள் வாங்க. கண்டிப்பா நாம எல்லாரும் உட்கார்ந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம். தயவு செய்து
சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் போராட்ட களத்தில் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் உரையாற்றினார். அவருடைய கட்டுப்பாடுகளுக்கு போராட்டக்காரர்கள் மறுப்பு தெரிவித்ததால் தொடர்ந்து போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து களத்தில் நமது செய்தியாளர் தீபன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். தீபன், இது குறித்த கூடுதல் தகவலை சொல்லுங்க. சமூக வலைதளத்தில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நன்றி தீபன். சென்னை மெரினா போராட்ட களத்தில் திரைப்பட நடிகர் லாரன்ஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை காணலாம். இந்த ஜல்லிக்கட்டு விஷயமா இப்பவே ஜெயிக்கலன்னு சொல்ல முடியாது, பாதி ஜெயிச்சாச்சு நம்ம. ஏன்னா இவ்வளோ பேர் ஒன்றா தமிழ் இனத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, கர்நாடகாவிலையும் எந்த இடத்துல எதனா ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாமே தனித்தனியாக இருந்தாங்க. இந்த டைம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒன்றா சேர்றதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அரசியல்வாதிங்க இதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. நடிகர் தம்பி சிம்பும் சரி, இதில் எல்லாருமே நேற்று விஜய் சார் கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருமே இதுக்காக போராடுறாங்க. ஸோ இங்கே நான் நேற்று நைட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை பார்க்கும்போது எனக்கே கண் கலங்கிடுச்சு. என்னென்னா, அண்ணன் நாங்கள்லாம் தண்ணி இல்லாமல் இருக்கண்ணே, சாப்பாடு இல்லாமல் இருக்கண்ணே, எங்களுக்கு மெடிசன் இல்லைண்ணே கரெக்டாங்கன்னு சொன்னாங்க. சரி நம்ம போய் பார்க்கலான்னு இங்கே வந்து பார்த்தா கண்டிப்பாக இங்கே இருக்கிற நம்ம தம்பி தங்கச்சிங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடும் தண்ணியும் அரேஞ்ச் பண்ண வேண்டிய பொசிஷனில் இருக்கும். மழை வெள்ளம் வரும்போதே நம்ம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இல்லை 1 கோடி ரூபானா கூட நான் செலவு பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா இங்கே மெடிசன்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு. பட் அவங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லை. இப்போ நான் இங்கேருந்து இந்த போராட்டத்திலேருந்து கிளம்பி போய் செக்கு போட்டு பணத்தை பேங்க்லேருந்து எடுக்கணும். பட் எவ்வளோ பணம் எடுக்க முடியும்னு என்னால் சொல்ல முடியல. பட் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசி இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் உணவுக்காகவும் மெடிசன்ஸுக்காகவும் வாட்டர் பாட்டில் இதுக்காக கண்டிப்பாக நம்ம உதவி செஞ்சே ஆகணும். ஏமா நம்ம ரத்தங்கள் நம்மளுடைய உணர்வுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவி அங்கங்கே இங்கே இந்த இடத்துல இப்போ என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். உங்கள் ஊரில் பக்கத்தில் யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் ப்ளஸ் சாப்பாடு, இந்த தண்ணி. ஏன்னா அவங்க ரொம்ப டல் ஆகிடுறாங்க, குழந்தைங்கள்லாம் வச்சுன்னு போராடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் வன்முறையை கையாளாமல், இது வரைக்கும் எங்கேயுமே வன்முறை நடக்கலை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரொம்ப கோவப்படுவாங்க, அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ரொம்ப பெருமையாக இருக்குது, எந்த இடத்துல ஒரு வன்முறை கூட நடக்காமல் ரொம்ப நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. இது சீக்கிரமாக நல்லபடியாக முடியும்னு நான் ராவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அரசாங்கம் சீக்கிரமாக இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க சார். ஏன்னா இவ்வளோ பேருடைய வழியை ஏற்றுக்கிட்டு இதுதான் ஓட்டாக மாறணும் அவங்களுக்கும் நல்லா தெரியும் சார். கண்டிப்பாக அரசாங்கமும் இதுக்கேற்ற முடிவை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். இது மாநில அரசும் இதில் தலையிட்டு கண்டிப்பாக, ஏன்னா ஒருத்தருடைய வழி இல்லை சார், இது ஒட்டுமொத்த தமிழர்கள், உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருடைய வழி. இந்த வழிக்கு கண்டிப்பாக அவங்க காதுக்கு போயிருக்கும். சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு வரும்னு நினைக்கிறேன் சார். முடிவு வரலைன்னா அது எலெக்ஷன் வரும்போது எப்படி பிரதிபலிக்குமோ அது நடக்கும். கண்டிப்பாக பெரிய ஒரு மாற்றத்தை நடக்கும் எலெக்ஷன் வரும்போது. அது அவங்களுக்கே அது நல்லா தெரியும். புத்திசாலிங்களாக இருந்தால் இந்த விஷயத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க சார்.